வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 12th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1 அதில் இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷன் 5 கொஸ்டின்ஸு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இந்த லாஜிக்கல் ரீசனிங்கோட பார்ட் 5 வீடியோ, 5வது கொஸ்டின் பேப்பர் இது. தென் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 5 கொஸ்டினில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கவும் 3rd கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் லாஜிக்லேருந்து வந்திருக்கிறது. இதே கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் வெஸ்டர்ன் லாஜிக்லேருந்து வந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது எதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. சம் எஸ்எஸ்பி இஸ் கான்ட்ரரி டு சம் எஸ் இஸ் நாட் பி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சம் எஸ் இஸ் நாட் பி இஸ் கான்ட்ரடக்டரி டு ஆல் எஸ்எஸ்பி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுலேருந்து வந்திருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் கொஸ்டின்லேருந்து வந்திருக்கிறது. இப்போ இதற்கு நம்ம ஒரு ஸ்லைடு பார்த்துட்டு வந்துடலாம். தென் இது வந்து கேட்டகரிக்கல் ப்ரப்போசிஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். மொத்தம் 4 ஷார்ட் டேர்மில் ஏஇஐஓன்னு இருக்கிறது. இது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஆல்ங்கிறது குவான்டிஃபையர், ஆல் நோ சம் இதெல்லாம் வந்து குவான்டிஃபையர். சப்ஜெக்டம் வந்து எஸ்ன்னு இருக்கும், கோப்லா ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடியது. ப்ரெடிகேட்டம் வந்து ப்ரெடிகேட் பி ஷார்ட் டேர்மில் கொடுத்துருக்கு. ஆல் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், நோ வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். சம் பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், சம் ஆர் நாட் வந்து பர்டிகுலர் நெகட்டிவ்னுடையது. இதுதான் இதனுடைய ஒரு கேட்டகரிக்கல் ப்ரப்போசிஷன். 4 ப்ரப்போசிஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து இது. இதுக்கப்புறம் இதில் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்னா என்னென்னு பார்த்தாலும் இது வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். அங்கே பார்த்த அதே தான் ஏஇஐஓ. இந்த 4 கேட்டகரிக்கல் ப்ரப்போசிஷன். ஆல் எஸ்எஸ்பி அதனுடைய ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் எதுன்னா நோ எஸ்எஸ்பிங்கிறது வந்து, அதாவது எவ்ரி ஒன்றுக்கும் 3 சைடு ரிலேஷன். இப்போ இந்த ஆல் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இதிலேருந்து இது இந்த பக்கம் 3 சைட்லேயே ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி எவ்ரி ஒன்றுக்கும் 3 சைடு வந்து நமக்கு ரிலேஷன்ஸ் இருக்குது. இதை எடுத்தோம்னா இப்படி ரிலேஷன்ஷிப், இந்த பக்கம் பார்த்தா இப்படி ரிலேஷன்ஷிப், இப்படி இருக்கக்கூடியது. அப்படி என்னென்ன ரிலேஷன்ஸில் வருங்கிறது தான் வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இம்மீடியட் ப்ரப்போசிஷன் இது. ஆல் எஸ்எஸ்பிக்கு நோ எஸ்எஸ்பிங்கிறது வந்து கான்ட்ராரி அப்போசிஷன். அதே ஆல் எஸ்எஸ்பிக்கு சம் எஸ் இஸ் நாட் பிங்கிறது வந்து கான்ட்ராடக்டரி, சம் எஸ் இஸ் நாட் பிக்கு ஆல் எஸ்எஸ்பிங்கிறது கான்ட்ராடக்டரி. இந்த மாதிரி அதே மாதிரி ஆல் எஸ்எஸ்பி ஃபஸ்ட்டு ப்ரப்போசிஷனாக இருந்து, ரெண்டாவது சம் எஸ்எஸ் இருந்து மேலேருந்து கீழே வந்து அதுக்கு பேர் சூப்பர் அல்டர்னேஷன். ஃபஸ்ட்டு ப்ரெமிசஸ் சம் எஸ்எஸ்பியாக இருந்து ரெண்டாவது ஆல் எஸ்எஸ்பியாக இருந்தால் அதுக்கு பேர் சப் அல்டர்னேஷன். இப்படி இருக்கக்கூடியது. இதுவும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் மொத்தம் கான்ட்ராரி அப்போசிஷன். ஆளுக்கும் நோக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கான்ட்ராரி, சம்முக்கும் சம் நாட்டுக்கும் இருக்கக்கூடியது சப் கான்ட்ராரி. இது ஆல் அண்டு சம் நாட், நோ அண்ட் எஸ் சம்க்கு இருக்கக்கூடியது கான்ட்ராடக்டரி. கிளாஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கான்ட்ராடக்டரி. தென் மேலேருந்து வரக்கூடியது சூப்பர் அல்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு ப்ரெமிசஸ் வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஆர் நெகட்டிவ். அந்த மேலே இருக்கக்கூடியது யூனிவர்சலாகவும் கீழே இருக்கக்கூடியது பர்டிகுலர் ப்ரெமிசஸாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் அல்ட்ரேஷன். மேலே வந்து பர்டிகுலராக இருந்து கீழே வந்து யூனிவர்சலாக இருந்தால் அதுக்கு பேர் சப் அல்டர்னேஷன். இதுதான் இதனுடைய ரிலேஷன்ஷிப். மொத்தம் 1 2 3 4 5 ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதை தான் வந்து இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பேன். இது 5 ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கக்கூடியது. எவ்ரி ஒனுக்கு என்னென்ன வந்து அதனுடைய தொடர்பு அப்படின்னு சொல்லி இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சாரி, இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்முடைய கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் எஸ் இஸ் பி கான்ட்ரரி டு சம் எஸ் இஸ் நாட் பி. சம் எஸ் இஸ் பிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது, கான்ட்ராரின்னு சொல்லியிருக்காங்க. சம் எஸ் இஸ் நாட் பிங்கிறது இங்கே இருக்கக்கூடியது. இதுக்கு சம் எஸ்எஸ்பிக்கும் கான்ட்ராரி ரிலேஷன்ஷிப் கிடையாது. இங்கே பார்த்தா தெரியும் பாருங்க, சப் கான்ட்ராரி ரிலேஷன்ஷிப் இதுக்கு இருக்கக்கூடியது. பட் அவங்க கான்ட்ராரி கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1ல். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க, சம் எஸ் இஸ் நாட் பி. இந்த ஓ ப்ரப்போசிஷன் இதுதான் வந்து சம் எஸ் இஸ் நாட் பி. அதற்கு ஆல் எஸ்எஸ்பி இங்கே கிராஸ் ஆகிருக்க பாருங்கள், இது வந்து கான்ட்ராடக்டரின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட், இது வந்து கான்ட்ராடக்டரி தான். ஆல் எஸ்எஸ்பிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிராஸ். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ரைட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூங்கிற இந்த 4th ஆப்ஷன் தான் வந்து இந்த 3rd கொஸ்டினுக்கு சரியான ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே கொஸ்டின் வெஸ்டர்ன் லாஜிக்கினுடைய ஷார்ட் ஃபார்ம் கொஸ்டின் தான் இதுவுமே. நோ பேர்ட்ஸ் ஆர் மெமல்ஸ் இஸ் கிவன் அஸ் ட்ரூ. இந்த கொஸ்டின் மொத்தம் இது 5வது பார்ட் வீடியோ. 5 கொஸ்டின் பேப்பர்லேயும் இதே டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பேப்பர்லையும் நம்ம இதை பார்த்துருக்கோம். தென் இப்போ வந்து நோ பேர்ட்ஸ் ஆர் மெமல்ஸ் இஸ் கிவன் அஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எப்படி இதுக்கும் நம்ம ஷார்ட் ஃபார்ம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் எடுக்கும் கான்ட்ராடக்டரி. இது ஒரு டேபிள்ஸ் ஷார்ட் ஃபார்ம் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து ட்ரூ. இப்போ நோங்கிறது எங்கே கொடுத்துருக்குது,
இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் நோ எஸ்எஸ்பிங்கிறது இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நோ எஸ்எஸ்பிங்கிறத வந்து ட்ரூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆல் ஏ ப்ரப்போசிஷன் அண்ட் ஐ ப்ரப்போசிஷன் ஓ ப்ரப்போசிஷன் ஆல் சம் நாட் இது 3 என்னவா வரப்போகுதுங்கிறது தான். ட்ரூ கொடுத்திருந்தால் ஃபஸ்ட் எடுக்க நம்ம என்ன பார்க்கணும்னா கிராஸாக இருக்கிறத போடும்போது ஆப்போசிட் கான்ட்ரடக்டரி ஃபால்ஸ் வந்துடும். தென் இங்கே பார்த்தோம்னா இது ஃபால்ஸ் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஃபால்ஸ். இந்த டேபிள்ஸ் பார்த்தா தெரியும். இங்கே வந்து ட்ரூ யூனிவர்சல் நெகட்டிவ் ஆர் அஃபர்மேட்டிவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 பக்கத்துலையும் ட்ரூ, இந்த 2 பக்கத்துலையும் ஃபால்ஸ். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்கக்கூடியது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இது ஃபால்ஸ் கான்ட்ரடக்டரி. இது இங்கே ட்ரூ கொடுத்துருந்தால் இங்கே ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ், இங்கே ட்ரூ. இது 2 ட்ரூவில் வரும் இந்த ஆளுக்கு. அதே மாதிரி இது 2 ஃபால்ஸில் வரும். இங்கேயும் அதே தான் மாற்றி இருக்கும். இதை வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிள்ஸ்லையும் பார்க்கலாம் பாருங்கள். ட்ரூ கொடுத்துருந்தால் ஆப்போசிட்டில் நம்ம ஃபால்ஸ், 2வது ப்ரெமிசஸ்க்கு ஃபால்ஸ் போடணும். நோ எஸ்எஸ்வி ட்ரூ கொடுத்துருந்தா இங்கே ஃபால்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது கீழே வரக்கூடிய சூப்பர் அல்ட்ரேஷனில் ட்ரூ கொடுத்ததுனால நம்ம ட்ரூவே போட்டிருந்தோம். இந்த 3 தான் அங்கே நான் ஷார்ட்டாக வந்து இதில் சொல்லி முடித்தது. இப்போ இங்கே பார்த்துட்டோமா, ட்ரூ கொடுத்துருந்தாங்க, இங்கே ஃபால்ஸ் போட்டோம், இங்கே ஆப்போசிட்டு ஃபால்ஸு, இங்கே ட்ரூ. இவ்வளோ தாங்க. நோ எஸ்எஸ்பி ட்ரூங்கிறது வந்தால் அன்டிட்டர்மைண்டுங்கிறது வரவே வராது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இது வந்து ஆல் எஸ்எஸ்பி ஃபால்ஸ், ஆல் பேர்ட்ஸ் ஆர் மமல்ஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ இது வரும். இது என்னது சம் எஸ்எஸ்பி ஃபால்ஸ், சம் பேர்ட்ஸ் ஆர் மமல்ஸ் ஃபால்ஸ், இதுவும் வரும். இது சம் எஸ் இஸ் நாட் பி ட்ரூ, சம் பேர்ட்ஸ் ஆர் நாட் மமல் இஸ் ட்ரூ. ஸோ இதுவும் வரும். ஏபி அண்ட் டி, ஏபி அண்ட் டி ஆப்ஷன் நம்பர் 2 இதுதான் இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு இன்ஃபார்மல் பாலிசியோடைய கொஸ்டின். XYZ home finance offer best financial product in the country because like a family member and a good friend. family member மாதிரியும் good friend மாதிரியும் XYZ home finance fulfills your needs, have your own sweet home அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து irrelevance, fallacy of irrelevance, இன்ஃபார்மல் fallacyயில் இருக்கக்கூடிய fallacy of irrelevance அட் பாப்புலம்ங்கிறது இதனுடைய ஆன்சர். அட் பாப்புலம்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஆர்கியூமெண்டம் அண்டு பாப்புலம் ஆர் அப்பீல் டு பீப்புள் அப்படின்னு சொன்னோம்னா சஜஸ்ட் தட் கிளைம் இஸ் கரெக்ட். அந்த கிளைம் வந்து கரெக்டாக இருக்கும். பிகாஸ் வாட் எவ்ரி ஒன் பிலீவ்ஸ், அதில் வந்து எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் எல்லோரும் நம்பக்கூடியதாக அது வந்து இருக்கும். பார்ட் ஆஃப் த சோஷியல் ட்ரெடிஷன் ஆர் கல்ச்சர், அது வந்து ஒரு ட்ரெடிஷனாவோ இல்லை கல்ச்சரோடைய ஒரு பார்ட்டாவோ அது இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஃபேஸ்புக் மஸ்ட் பி த பெஸ்ட் சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் பீப்புள் ஹேவ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். எல்லாரும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறது வச்சுட்டு இருக்கிறதுனால அது ஒரு நல்ல சோசியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிலீவ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த கொஸ்டின்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நண்பனை போல் நமக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல் ஃபேமிலி போல் நமக்கு வந்து XY ஹோம் ஃபினான்ஸ் வந்து நமக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது அட் பாப்புலம்ங்கிற அந்த இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் வந்து இரலவெண்ட் இன்ஃபார்மல் ஃபேலசி. த நெக்ஸ்ட், இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 2 கொடுத்துருக்காங்க. என்னன்னா அனுமனா பிரமாணம்லேருந்து வந்திருக்கிறது. இந்தியன் திங்கர்ஸ் இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் ஒன்லி சிலஜிஸ்டிக் இன்ஃபரன்ஸ் பேஸ்டு ஆன் த ரிலேஷன் ஆஃப் இன்வேரியபிள் கன்காம்பிட்டன்ஸ் பிட்வீன் மிடில் டேர்ம் அண்ட் மேஜர் டேர்ம். இதுதான் வியாப்தின்னு சொல்லக்கூடியது. வியாப்தியோட டெஃபினிஷன்னாலோ இல்லை மீனிங்னாலோ என்ன சொன்னாலும் இன்ஃபரன்ஸ் பண்ணக்கூடிய அது வந்து மிடில் டேர்ம் ஹெட் டு லிங்காங்கிற அந்த மிடில் டேர்முக்கும் இந்த மேஜர் டேர்முக்கும் இருக்கக்கூடிய இன்வேரியபிள் கன்காம்பிட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் வந்து வியாப்தி. ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். தேர் ஷுட் பி அப்சன்ட் ஆஃப் மிடில் டேர்ம் wherever there is absent of the major term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரைட். இது என்னன்னு சொன்னோம்னா மிடில் டேர்ம் வந்து எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு நியாய பிலாசபியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு 5-6 இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு 5-6 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டிஷன் இது. ஸோ இந்த கண்டிஷனும் வந்து கரெக்ட். இப்போ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. இதுதான் இதனுடைய ஆன்சர். இதுக்கு நம்ம ஸ்லைடு பார்த்துட்டு வந்து இது ஒரு டைம் செக் பண்ணிடலாம். அனுமனா பிரமாணம்னா செகண்ட் கைண்ட் ஆஃப் வேலிட் நாலேஜ். அக்கார்டிங் டு த நியாயா இன்ஃபரன்ஷியல் ரிலேஷன் அனுமனா ஆல்சோ கால்டு த இன்ஃபரன்ஸ். இது வந்து இன்ஃபரன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ப்ரீ சப்போஸ் சம் அதர் நாலேஜ், அதாவது பிரத்யக்ஷ பிரமாணக்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது இது இருக்கும் ஃபஸ்ட்டு பிரமாணமெல்லாம் இருக்காது. இது இதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம்லேருந்து ப்ரீ சப்போஸ் பண்ணக்கூடியது. இதில் வந்து ஒரு மார்க் இருக்கும். இன்டெரக்டாக இருக்கக்கூடியது மீடியேட். இது ஒரு மார்க் வச்சு, அதாவது மார்க்குங்கிறது வந்து ஸ்மோக் அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஸ்மோக் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மார்க். அந்த மார்க் வந்து லிங்கா அப்படின்னு சொல்லியோ இல்லை மிடில் டேர்ம்னா அந்த மிடில் டேர்ம்னு வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து மைனர் டேர்ம். இதில் மைனர் டேர்ம் இருக்கும். அந்த ஹில்ங்கிறது வந்து மைனர் டேர்ம். அதுக்கு பேர் பக்ஷ தர்மதா. இன்வேரியபிள் அசோசியேட் வித் மேஜர் டேர்ம் சத்யா. மேஜர் டேர்முக்கு பேர் சத்யாவுன்னு
மைனர் டேர்ம் வந்து பக்ஷாவனும் இருக்கக்கூடியது. ஹில் ஹேஸ் ஃபயர், ஃபயர் வந்து மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம் வந்து ஹில். அதில் இருக்கக்கூடிய ஸ்மோக் தான் வந்து இந்த லிங்கான்னு சொல்லக்கூடியது. அது அப்படி இருக்கக்கூடியதில் இன்வேரியபிள் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஹில்லில் வந்து ஸ்மோக் வருது, அதனால அங்கே ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்மோக் இருக்கும் பொழுது ஃபயர் வருங்கிற அந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அதற்கு பேர் தான் வந்து வியாப்தி. அதை இன்வேரியபிள் காம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நர்வ்ஸ் ஆஃப் த இன்ஃபரன்ஷியல் நாலேஜினுடைய நர்வ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுவும் கொஸ்டின் வந்து வந்திருக்கிறது. ஸோ நம்ம பார்த்ததுல ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 இது வந்து 5 ப்ரப்போசிஷன் ஆஃப் த நியாய சிலஜிசம். இதை தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்ருக்கோம். பிராட்டியஞ்சினா, ஹேட்டு, உதாகரணா, உபநயா, தென் நிகமன். இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டினில் இது அவ்வளோவா வேண்டியதில்லை. 5 ப்ரப்போசிஷன் வந்து இதுதான். இப்போ இந்த மிடில் டேர்ம்ங்கிற அந்த ஹேட்டு லிங்கா வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ப்ரெசன்ட் இந்த மைனர் டேர்ம், அதாவது ஹில், ஸ்மோக் மஸ்ட் பி ப்ரெசன்ட் இந்த ஹில்லில் வந்து புகை வந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். மஸ்ட் பி ப்ரெசன்ட் இன் பாசிட்டிவ் இன்சிடென்ட் இந்த மேஜர் டேர்ம் இஸ் ப்ரெசன்ட். அதாவது ஸ்மோக் மஸ்ட் பி ப்ரெசன்ட் இன் த கிச்சன் வேர் ஃபயர் எக்ஸிஸ்ட். அதுக்கு சபக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கிச்சனில் எப்படி கிச்சன் சமையல் பண்ணும்போது எப்படி புகை இருக்குமோ அதே மாதிரி ஃபயர் வந்து இருந்தால் அந்த இடத்துல ஸ்மோக் இருக்கணும். ஃபயர் இருந்தால் ஸ்மோக் இருக்கணும். அடுத்த கண்டிஷன் என்னென்னா ஃபயர் இல்லாட்டினா ஸ்மோக் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ்னால் ஸ்மோக் இல்லாத இடத்துல ஃபயர் இருக்கக்கூடாது, ஃபயர் இல்லாட்டினா அங்கே ஸ்மோக் இருக்கக்கூடாது. இதுதான் இதனுடைய நெகட்டிவ் இன்ஸ்டன்ட். இதுதான் வந்து இதுக்கு பேர் விபக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. சபக்ஷா, விபக்ஷா. சபக்ஷனா பாசிட்டிவ் இன்ஸ்டன்ட், விபக்ஷானா நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ். இப்போ நம்மளுடைய கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா there should be absence of the middle term, அதாவது ஸ்மோக் இல்லாத இடத்துல where there is absence of the major term, அங்கே ஃபயரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இது ஒரு கண்டிஷன். அந்த கேரக்டரில் வந்து தேர்டு கண்டிஷனாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரைட். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து போத்துமே இந்த கொஸ்டினில் ரைட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 நியாய ஃபிலாசபியோடது. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் இந்தியன் லஜிசன் த இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் த காஸ் இஸ் கால்ட் பூர்வவத். அக்கார்டிங் டு நியாயிகா த இன்ஃபரன்ஸ் ஆஃப் காஸ் ஃப்ரம் த எஃபெக்ட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் பார்த்தரலாம். அனுமனா பிரமாணால வேறு மாதிரி இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப்பில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் வந்து இது ஒரு டைப்ஸ் இருக்கக்கூடியது. இன்னும் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பவும் கொஸ்டின்ஸ் வரும்போது எல்லாம் பார்க்கலாம். தென் இது வந்து பூர்வவத், சிஷாவத்துங்கக்கூடியது. நியாய தர்மனா அனுமனா 3 டைப்ஸ். இது ஒரு மெத்தடோட 3 டைப்ஸ். இன்ஃபரிங் த அன்பர்சிவ்டு எஃபெக்ட் ஃப்ரம் பர்சிவ்டு காஸ், அதாவது அன்பர்சிவ்டு எஃபெக்ட் ஃப்ரம் த பர்சிவ்டு காஸ், இதற்கு பேர் பூர்வவத் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஃபியூச்சர் ரைன் ஃப்ரம் த டார்க் கிளவுட்ஸ் இந்த ஸ்கை, வானத்தில் இருக்கக்கூடிய கிளவுட் மேகங்களை வச்சு நாளைக்கு மழை வரப்போகுது, ஃபியூச்சர் ரைன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதற்கு பேர் வந்து பூர்வவத். கிளவுட்ஸ் வந்துருச்சு, அதை வச்சு ரைனை வந்து சொல்கிறோம், அதுக்கோசரம் இது பூர்வவத். அதே இது அன்பர்சிவ்டு காஸ் ஃப்ரம் பர்சிவ்டு எஃபெக்ட், அதாவது பாஸ்ட் ரைன். ஆல்ரெடி நைட் இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நைட்டில் மழை வந்துருச்சு, பட் காலையில் தான் எந்திரிச்சு நம்ம போய் பார்க்குறோம் ஃப்ளட் வந்திருக்கு, ரிவரில் நல்ல வெள்ளம் வந்திருக்கு. ஸோ நைட் என்ன ஆயிருக்கு, மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எஃபெக்ட் நடந்து முடிந்த எஃபெக்ட்டுக்கு வந்து மழை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காசை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பேர் ஷிஷாவத். இன்னொன்று வந்து சாமானிய உத்ரா, அதாவது யூனிஃபார்மிட்டி ஆஃப் த கோஎக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் வந்து சாமானிய உத்ரஸ்டா அப்படிங்கிறது. அதான் பூர்வவத், ஷிஷாவத், சாமானிய உத்ரஸ்டா. பூர்வவத்னா அன்பர்சிவ்டு எஃபெக்ட் ஃப்ரம் த பர்சிவ்டு காஸ், அதுதான் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் அன்பர்சிவ்டு காஸ் ஃப்ரம் த பர்சிவ்டு எஃபெக்ட் வந்து ஷேஷாவத். நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் த காஸ் இஸ் கால்டு பூர்வவத் கொடுத்துருக்காங்க, அது ரைட். ஆனால் அக்கார்டிங் டு நியாயக்கா இன்ஃபரன்ஸ் ஆஃப் த காஸ் ஃப்ரம் த எஃபெக்ட் இஸ் நான் பாசிபிள் கொடுத்துருக்காங்க, கிடையாது, இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சேஷாவத். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், 2 இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து 3. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் கண்டினியூவாக நல்லா நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.